விஷயங்கள்லாம் மறக்குதா? சோ கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸ்கிப் பண்ணாம கடைசியை மட்டும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாணவர்களுக்கு தெரியும் படிக்கிறது கஷ்டமா இலகுவான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் என்னன்னா இலகுன்னு தான் சொல்லுவேன். மிகவும் ஒரு இலகுவானது தானது படிக்கிறது. சோ மாணவர் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு மெத்தடை தெரிவு செஞ்சு கொள்ள மாட்டாங்க. சோ எந்த முறையில படிக்கிறதுன்ற அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. சோ அதுக்கு தானது இந்த காணொளி. என்னென்ன முறையில படிக்கலாம், அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு தான் இந்த ஒரு காணொளி. சோ பார்ப்போம். படிக்கல பார்த்தா நிறைய மெத்தட் இருக்குது. அதுல குறிப்பிட்ட சிலதை மட்டும் நான் என்ன சொல்றேன் உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன். சோ ஒன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பண்றது தானது மனப்பாடம் பண்றது. ஒரு விடயத்தை நம்ம என்ன செய்வோம்னா எடுத்து அப்படியே ஒரு நோட்ஸ் இருந்தா என்ன செய்வோம் எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா மேக்ஸிமம் மனப்பாடம் பண்ணுவாங்க. அது சாத்தியமானு கேட்டீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ரீசன் பாத்தீங்கன்னா அது 100% பாத்தீங்கன்னா ஃபெயிலியரா தான் காணப்படும். பாடமாக்கணும் அப்ப மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவா படிக்கிறது. இப்ப மனப்பாடம் பண்றதுல பார்த்து அப்படி வாசிக்கிறது. சோ அதை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா சில ஆட்களுக்கு என்ன செஞ்சிடும் அது டைரக்டா மைண்டுக்கு போய் சேர்ந்துடும். அதுதான் சொல்றாங்கன்றது ஐடென்டிஃபை பண்ணி கொள்வாங்க. இது 100% எல்லாருக்கும் சாத்தியமானு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. இது குறிப்பிட்ட சில பேத்துக்கு மட்டும் தான் அது ஒரு வாய்ப்பா காணப்படும். அடுத்த முறை பாத்தீங்கன்னா சத்தமா கத்தி படிக்கிறது. சத்தமா கத்தி படிக்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்து வீடா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீடா பாத்தீங்கன்னா சிலருக்கு எரிச்சல் ஆயிரும். என்ன கத்தி படிச்சுக்கிட்டே இருக்கானே நிம்மதியா இருக்க முடியலன்ட்டு எரிச்சல் ஆயிரும். சோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியாது தான் மகன் தான் புள்ள படிக்குதுன்ட்டுன்னு. சோ இதுல பாத்தீங்கன்னா 100க்கு 50-60% பாத்தீங்கன்னா சக்சஸா அமையும். மீதி 40 பாத்தீங்கன்னா ஃபெயிலியரா தான் போகும். அடுத்து பாத்தீங்கன்னா டீச்சிங் முறை. இது பாத்தீங்கன்னா மிகவும் பெஸ்டான ஒரு முறை நான் சொல்லுவேன். ஓகேவா? ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு எவ்வாறு படிச்சு கொடுப்பாங்க. ஒரு டொபிக் எடுத்தாங்கன்னா அந்த டொபிக்ல காணப்படுற உதாரணம் சொல்லுவாங்க, மெயினான மைய கருத்தை சொல்லுவாங்க. இது இப்படித்தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு விடயத்தை பாத்தீங்கன்னா முழுமையானது ஆராய்ச்சி செஞ்சு விளங்கப்படுத்துவாங்க. இதே முறை என்ன செய்ய போறீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஆசிரியர் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட சில நிறைய மாணவர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய போறாங்க படிச்சு கொடுக்க போறாங்க. அதே முறை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. நீங்க ஒரு பாடத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த பாடத்தை எடிங்க பாருங்க. எடிங்க பார்த்துட்டு அந்த எடிங்ல உங்களுக்கு என்ன விளங்குதோ, வாட்சன் ஒரு விலங்கு தானே, அது விலங்குறத என்ன செய்ய போறீங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. நீங்க படிச்சு கொடுக்குறதா நினைச்சுக்கிட்டு, நீங்க ஒரு குறிப்பிட்ட சில மாணவர் இருக்கிறாங்க அவங்களுக்கு படிச்சு கொடுக்குறதா நினைச்சுக்கிட்டு நீங்க படிச்சு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஒரு மாணவர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதாரணம் சொல்லணும், அவங்களுக்கு நடைமுறையில காணப்படுற உதாரணத்தை சொல்லணும், ப்ராக்டிகலா என்னன்னு சொல்லணும்னு எல்லாம் உங்களுக்கு ஐடியா வரும். சோ அதை வச்சு நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விடயம் பாத்தீங்கன்னா ஆழமா போய் பதிஞ்சிடும். அது மெக்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நோட்ஸ் பாடமா இருந்தாலும் பரவாயில்ல, அக்கௌண்டிங்கா இருந்தாலும் எந்த ஒரு பாடமா இருந்தாலும் அது மனசுக்குள்ள போய் ஆழமா பதிஞ்சிடும். ஏன் நீங்க படிச்சு கொடுக்க உங்களுக்கு என்ன செய்யும்னா அது இன்னும் ஆழமா போய் சேரக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆகும். என்ன ஸ்கில் டெவலப் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா படிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அந்த ஒரு பயன்றது பாத்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். சோ பயன்றது இல்லாம போகும். நீங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஞாபகத்துல இருக்கும். அது என்ன செய்வீங்கன்னா நீங்க போயிட்டு எக்ஸாம்ல, அது எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரண தர எக்ஸாமா இருக்கலாம், உயர்தர எக்ஸாமா இருக்கலாம், யூனிவர்சிட்டியில செமஸ்டர் எக்ஸாமா இருக்கலாம், ஸ்காலர்ஷிப்பா இருக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தவணை எக்ஸாமா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் வாரத்துல 3 எக்ஸாம் வந்துடும். சோ அந்த 3 எக்ஸாம் எந்த எக்ஸாமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த முறையில படிச்சுட்டு போய் நீங்க எக்ஸாம் செஞ்சு பாருங்க. உங்களோட பெறுபேறு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், இலகுலையும் மறக்காது. சோ இந்த முறை யூஸ் பண்ணி பாருங்க. இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் உங்களுக்கு முறை இருந்துச்சா? நிறைய முறைகள் இருக்குது. மெயினான ஒரு முறையா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது டீச்சிங் மெத்தட். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கான சிறந்த ஒரு பெறுபேறு பெறுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த முறையிலும் படிக்கலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு என்னது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விடயமா காணப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இல்லாம ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும்.